ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிறைய ஆதரவாளர்கள் உங்களை வந்து சந்திச்சுட்டாங்க, எப்படி பாக்குறீங்கன்னா? எல்லாரும் இப்போ என்னுடைய கலங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னது நியாயமான கோரிக்கை. ஆகவே எல்லாரும் வந்து நீங்கள் சொன்னது நியாயம்தான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். யாரு இல்லைங்க, நாளைக்கு இல்லைங்க. நான் ஹரித்வார் போகிறேங்க. இதுதான் 9ஆம் தேதி சும்மா நியூஸை போட்டு விட்டாங்க. நான் கோயிலுக்கு போகிறேங்க. ஏன்னா கொஞ்சம் போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு. இப்போ எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க வந்து அதை சொல்றது இல்லையா? இல்லை யாரும் இந்த கருத்துக்கு மாறுபட்ட கருத்து யாரும் சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் சொல்லல. மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காங்களா? கமெண்ட்ஸ் இருக்கா? இப்போ உள்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ டிடிவி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வெளியே போயிட்டோம், மறுபடியும் நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவர்கிட்ட தானே கேட்கணும். அதை எங்கிட்ட கேட்ட எப்படி நியாயம் இருக்காதுங்களா? உங்களை நீக்கினது எப்படி பார்க்குறீங்கண்ணா? அது ஒரு நல்லதுக்கு சொல்கிறோம். அதில் வந்து பல்வேறு முடிவுகளை வந்து பொதுச் செயலாளர் எடுக்கிறாரு. அதை பற்றி நான் அதில் எனக்கு என்ன எடுக்கிற முடிவுகளை பற்றி கருத்துக்கள் சொல்ல இயலாது. காலம்தான் பதில் சொல்லும். சஸ்பென்ஸ் எல்லாருமே ஹரித்வார் ஊரும் ராமர் தான் பார்க்க முடியும். கோயில் ஹரித்வாரம் போகிறேங்க. ராமர் கும்பிட்டு வர வேண்டியதான். 1:30 மணிக்கு ஃப்ளைட் 1:40 அங்கே போய் ரீச் ஆனோம்னு சரியாது. தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குதுன்னா? தொண்டர்கள் நீங்களும் கேட்டிருப்பீங்களா? பப்ளிக்கிட்டெல்லாம் கேட்டிருப்பீங்களா? நம்ம சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக இருக்க முடியுது. கமெண்ட்ஸ் இல்லை பார்த்தீங்களா? எல்லாமே கமெண்ட்ஸ் இல்லை. நம்ம சொன்னது எல்லோரும் ஒடுக்க சேரணும், கட்சி வளரணும், அவ்வளோதான். வேறு நோக்கம் இல்லை எனக்கு இல்லை. நம்ம அந்த நோக்கத்தோடு இருந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் ஒரு மூத்த அமைச்சர், உடனடியாக உங்களை நீக்கினது வந்து மற்ற தொண்டர்களோட மனநிலை எப்படி? தொண்டர்லாம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டுருங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி. இந்த கோவையில் இருந்த தொண்டர்களும் வந்துட்டு பார்த்துட்டு எல்லா பகுதியிலேருந்து வந்தாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து எப்படி இருக்குதுங்க கேர்ள்ஸ்? தெரியலீங்களே, நீங்கள் தான் கேதர் பண்ணணும். நான் 2 நாளாக வீட்டிலே இருக்கிறேன். கூட்டம் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் தெரியும். மூத்த நிர்வாகிகள் யாராச்சும் பேசியிருக்காங்களா சார்? அதுக்கப்புறமா உங்களோட நோ கமெண்ட்ஸ். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. எத்தனை ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.